ஹாய், வெல்கம் டு சந்தா சமையல். நம்ம இன்னைக்கு கும்பகோணம் கடப்பா எப்படி செய்கிறது பார்க்கலாம். மசாலா விழுது ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் அரை மூடி தேங்காய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். நான் 4 சேர்க்க போகிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். 3 பல் பூண்டு தோல் உரிச்சி சேர்த்துக்கலாம். 5 முந்திரி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பு 50 கிராம் அளவு 3 முறை வாஷ் பண்ணி எடுத்து குக்கரில் சேர்த்துருக்கேன். 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தோல் சீவி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ உருளைக்கிழங்கு குக்கரில் சேர்த்துக்கலாம். தண்ணி நனைகிற அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன். மூடி போட்டு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். குக்கர் ப்ரெஷர் போனதும் மூடி ஓப்பன் பண்ணியிருக்கேன். மத்து வச்சு நல்லா மசிச்சுக்கலாம். இப்போ தாளித்து விடணும். பாத்திரம் வச்சுருக்கேன். பாத்திரம் சூடானதோ 4 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 2 பட்டை, 1 பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா 1 கீனி சேர்த்துக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கணும். மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வேக வச்ச பருப்பு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். அரைச்ச விழுது சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி இன்னும் கூட சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோட பச்சை ஸ்மெல் போகணும். 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடணும். கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு கும்பகோணம் கடப்பா ரெடி ஆயிடுச்சு. இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.